தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு. அதுல வந்து இப்போ ஓபிஎஸ் இருக்காங்க, ஓபிஎஸ் வந்து கூட்டணி விட்டு விலகிருக்காங்க. அவர் வந்து மீண்டும் வந்து அந்த கூட்டணி இணைவதற்கு வாய்ப்பு. அது அவங்க தலைமை தான் முடிவு எடுக்க முடியும். இப்போ ஒரு பார்ட்டிங்கும் போது இப்போ நான் இருக்கேன்னா நான் முடிவு எடுக்கலாம், எங்க பார்ட்டி நான் முடிவு எடுக்கலாம். இப்போ அவரு ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவர் தான் முடிவு எடுக்க முடியும். அது தலைமை முடிவு எடுக்கணும், நாங்க சேர முடியாது. அதான் உண்மை. ராஜவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் பலமுறை வந்து கோரிக்கை தற்போது வந்து மத்திய மாநில அரசு வந்து அதற்கான எந்த ஒரு நடவடிக்கை மத்திய அரசு வந்து தெளிவா சொல்றாங்க, ஜாதிவாரி கணக்கு எடுத்து நடத்தலாம் சொல்லி சொல்றாங்க. மாநில அரசு நடத்தல, ஏன் தயங்குறாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் தான் நீங்க கேள்வி கேட்கணும். மத்திய அரசு பெர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தலாம், மாநில அரசு நடத்தல, ஏன் தயங்குறாங்க முதலமைச்சர் தான் அதுக்கு பதில் சொல்றாங்க. பட்டியலின வெளியேற்றுவது பற்றி நீங்க பல முறை வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து மத்திய அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, போன முறை வந்து கூட்டணி இருக்கும்போது பட்டியலின வெளியேற்றம் பண்ணிட்டாங்க, நீங்க கூட்டணி நீடிச்சு மறுபடியும் அழுத்தம் கொடுப்பீங்களா? இந்த நாங்க அப்படி சொல்லல. தேவேந்திர குல வேளாளர் அரசாணை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னோம், எங்களுக்கு கொடுத்தாங்க, மத்திய அரசு கொடுத்துருச்சு. பட்டியலினத்திலிருந்து வெளியில போட்டு சொல்லியிருக்கோம், அது கோரிக்கையா வச்சுக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ண முடியுமே தவிர சடாலாம் பண்ண முடியும். இப்ப நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம், கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருக்கும். தமிழகத்துல மிகப்பெரிய ஆளுமையா நீங்க இருக்கிறீங்க, தமிழக மக்கள் முன்னேற்ற தேவேந்திர குல இருக்கிறீங்க. தேனியில வந்து சீமானம் வந்து சமீபத்தில் வந்து பட்டியலினத்தை வெளியேற்ற ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கவங்களுக்கு நாங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நன்றி சொல்லுவோம். யார் ஆதரவு கொடுத்தாலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நன்றி, அவங்க நன்றி சொல்லுவோம். நடிகர் விஜய் வந்து மதுரையில 2வது மாநில மாநாடு, இந்த மாநாடு வந்து எப்படி அவருடைய வருகை அரசியல் வந்து வரட்டு இப்பதானே வந்திருக்காரு. நீங்க இப்ப பத்திரிகை துறை இப்பதானே பாக்குறீங்க, இது முழுமையான அல்ல, பார்த்த பிறகுதான் தெரியும். அரசியல் அந்த பங்கு வைக்கல, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் நிக்கல, பார்ப்போம் தேர்தல் வாசல் அவர் எப்படி பார்ப்போம், மக்கள் முடிவு எடுப்பாங்க.